Hello guys, போன வீடியோல நம்ம VArray அப்படினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம கலெக்ஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா கவுண்ட். கவுண்ட் அப்படினா என்ன அப்படினா return the number of elements in the collection. ஓகேவா? அதாவது நம்ம கலெக்ஷன்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து கவுண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா எக்ஸிஸ்ட் அப்படினா என்ன அப்படினா இப்போ உங்கள்ட்ட ஒரு கலெக்ஷன்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அத நீங்க பர்టిక్యులர் எலிமெண்டோட நீங்க சர்ச் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. அந்த எலிமெண்ட் வந்து அந்த கலெக்ஷன்ல இருக்கா இல்லையா அப்படி நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற அந்த ரிசல்ட் வேணும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம எக்ஸிஸ்ட் அப்படினு கொடுக்கணும். ஓகேவா? சோ நம்ம எக்ஸிஸ்ட் கொடுத்தோம் அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து அதோட பாராமீட்டர் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அதாவது ஆர்குமென்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அதாவது எந்த இண்டெக்ஸை நீங்க இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் அப்படினா என்ன அப்படினா இப்போ உங்கள்ட்ட வந்து அந்த கலெக்ஷன்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா லாஸ்ட் அப்படினா என்ன அப்படினா அந்த எலிமெண்ட்ஸ்ல கடைசியா என்ன இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு அப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நீங்க வந்து லாஸ்ட் அப்படின்ற அந்த மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணனும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா prayer அப்படினா என்ன அப்படினா returns the index of the element prior to the specific element. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா இப்போ நீங்க வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்ற 5 எலிமெண்ட் வச்சிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து தேர்ட் எலிமெண்ட்ல இருக்கீங்க. ஓகேவா? தேர்ட் எலிமெண்ட்க்கு முன்னாடி என்ன எலிமெண்ட் இருக்கு அப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா அது வந்து prayer அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நான் இருக்குறதுக்கு முன்னாடி என்ன இண்டெக்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணனும். ஓகேவா? சோ இது கொடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஆர்குமென்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணனும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா நெக்ஸ்ட் அப்படினா என்ன அப்படினா நான் வந்து ஒரு எலிமெண்ட்ல இருக்கேன். இந்த எலிமெண்ட்க்கு பின்னாடி என்ன இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு, அதாவது நான் இருக்கிற எலிமெண்ட்க்கு பின்னாடி உள்ள இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணனும். ஓகேவா? சோ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கிறதா இருந்தாலும் இதுக்கும் வந்து நம்ம ஆர்குமென்ட் இல்லனா பாராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணனும். ஓகேவா? அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம வந்து பாஸ் பண்ணனும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா லிமிட் அப்படினா என்ன அப்படினா return the maximum number of elements allowed in the VArray. ஓகேவா? சோ நம்ம VArrayல தான் நம்ம என்ன கொடுப்போம் அப்படினா லிமிட் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? சோ அந்த லிமிட் எவ்வளவு நம்ம கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்ல ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம இந்த லிமிட் அப்படின்ற அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா எக்ஸ்டெண்ட் அப்படினா என்ன அப்படினா இப்போ எனக்கு வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ்ல நான் ஒரே ஒரு எலிமெண்டோட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் அப்படின்ற அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணனும். ஓகேவா? சோ நம்ம எக்ஸ்டெண்ட் அப்படின்ற அந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படினா நம்மளால ஒரே ஒரு எலிமெண்ட் ஒண்டி தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படினா எக்ஸ்டெண்ட் ஆஃப் n. ஓகேவா? அதே இது நான் வந்து நிறைய எலிமெண்ட் ஆட் பண்ணனும். ஓகேவா? அதாவது n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ஆஃப் n அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணனும். ஓகேவா? அதாவது n அப்படின்றது என்ன அப்படினா நீங்க எத்தனை எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணனும்னு விரும்புறீங்களோ இல்லனா எத்தனை எலிமெண்ட் ஆட் பண்ணனும்னு விரும்புறீங்களோ அந்த நம்பர்ஸ் நீங்க இதுல ப்ரொவைட் பண்ணீங்க அப்படினா அத்தனை எலிமெண்ட் வந்து உங்களுக்கு அட் a டைம்ல வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? நீங்க வெறும் எக்ஸ்டெண்ட் அப்படினு கொடுத்தீங்க அப்படினா சிங்கிள் எலிமெண்டா தான் ஆட் ஆகும். நீங்க எக்ஸ்டெண்ட் ஆஃப் n இல்லனா எக்ஸ்டெண்ட் ஆஃப் எனக்கு வந்து 10 அப்படி ஆட் பண்ணீங்க அப்படினா 10 எலிமெண்ட் வந்து அட் a டைம்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன அப்படினா ட்ரிம் அப்படினா என்ன அப்படினா removes the single element from the end of the collection. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா எனக்கு வந்து கலெக்ஷன் இருக்கு. அதுல ட்ரிம் நம்ம கொடுத்தோம் அப்படினா கடைசில இருக்க எலிமெண்ட் வந்து நமக்கு ட்ரிம் பண்ணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ட்ரிம்மோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா ட்ரிம் ஆஃப் n. ஓகேவா? ட்ரிம் ஆஃப் n அப்ப நம்ம கொடுக்கிறோம் அப்படினா நம்ம எத்தனை எலிமெண்ட் வந்து ட்ரிம் பண்ணனும்னு சொல்றோமோ அத்தனை எலிமெண்ட் வந்து அது என்ன பண்ணும் அப்படினா லாஸ்ட்ல இருந்து ட்ரிம் பண்ணிட்டு வரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ட்ரிம் ஆஃப் n. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன அப்படினா delete அப்படினா என்ன அப்படினா deletes all elements from the collection. ஓகேவா? நம்ம வெறும் delete அப்படினு கொடுத்தோம் அப்படினா அந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து அது delete பண்ணிடும். ஓகேவா? ஓகே. அதே இது நம்ம delete of n அப்ப நம்ம கொடுத்தோம் அப்படினா நம்ம எந்த எலிமெண்ட்டை delete பண்ணனும்னு சொல்றோமோ அந்த எலிமெண்ட் ஓடி அது என்ன பண்ணும் delete பண்ணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து delete-ஓட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா கலெக்ஷன் மெத்தட்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளோட ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா கவுண்ட். சோ இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படினா நான் வந்து 3 டாப் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படினா இண்டெக்ஸ் பை டேபிள் இல்லனா அசோசியேட்டிவ் அரே அப்படின்ற அந்த கலெக்ஷன் நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? செகண்ட்ல பாத்தீங்க அப்படினா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா நெஸ்டட் டேபிள் அப்படின்ற அந்த கலெக்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? தேர்ட் டாப்ல பாத்தீங்க அப்படினா நான் வந்து VArray அப்படின்ற அந்த கலெக்ஷன் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா கவுண்ட். அதாவது இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படினா இப்போ நான் நார்மலா இத ரன் பண்றேன் அப்படினா எனக்கு வந்து 6th வேல்யூ அதாவது 6th இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஆனா எனக்கு இந்த கலெக்ஷன்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்ப நான் ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா
அதுக்கு வந்து நம்ம கவுண்ட் அப்படின்ற அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வேரியபிள் இருக்கு, அதாவது emp_tab அப்படின்ற வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல நிறைய வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுல இருக்க எலமெண்ட்ஸ் கவுண்ட் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த வேரியபிள் போடணும், வேரியபிள் டாட் கவுண்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா அந்த வேரியபிள்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 எலமெண்ட் தான் இருக்கு, அதனால 4 அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்க வந்து இதுலயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல நீங்க வந்து கவுண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா இதுல எனக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 6 கவுண்ட் இருக்குன்னு சொல்லுது. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா இதுல வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்து 6 கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது 4 எலமெண்ட் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் இருக்க 2 எலமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எம்டியா இருக்கு. ஓகேவா? சோ அதையும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா 6 எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும். ஓகேவா? அதே இது நீங்க வந்து VRAல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சோ VRAல நான் கொடுக்குறேன், எனக்கு வந்து 3 அப்படின்றது கொடுக்குது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 2 எலமெண்ட் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு சிங்கிள் எலமெண்ட் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். சோ அது மொத்தம் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கு, அதனால 3 அப்படின்ற அந்த கவுண்ட் நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? சோ இதுதான் வந்து கவுண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸிஸ்ட். சோ எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட் வந்து அந்த கலெக்ஷன்ல இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன், அசோசியேட் அரேக்கு போயிடுறேன். அதுல போயிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஓகேவா? இஃப் அப்படின்ற அந்த கண்டிஷன் எழுதுறேன். இஃப் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து emp_tab அப்படின்ற அந்த வேரியபிள் நான் கொடுக்குறேன், வேரியபிள் டாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? சோ நீங்க எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க, இதுல எந்த எலிமெண்ட் நீங்க வந்து இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 அப்படின்ற அந்த கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4th எலிமெண்ட் இருக்கு. சோ அதனால நீ 4 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ 4th எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேவா? சோ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா தென் எனக்கு என்ன பண்ண அப்படின்னா இந்த dbms_output அப்படின்ற அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன பண்ண அப்படின்னா இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இண்டெக்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணு இண்டெக்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணிருக்கேன் அதே dbms_output அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். இதுல வந்து நாட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? சோ நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துட்டேன். சோ நம்ம எப்பலாம் வந்து if ஸ்டேட்மெண்ட் எழுதுறோமோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் end if அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? சோ இந்த if ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அடுத்த வீடியோஸ்ல என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஜஸ்ட் வந்து இந்த எக்ஸிஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து நான் இந்த ப்ரோகிராமை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இண்டெக்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 4th இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். அது என்ன பண்ணிருக்கா அப்படின்னா 4th இண்டெக்ஸ் இருக்கான்னு பாக்குது. எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 4th இண்டெக்ஸ் இருக்கு, அதனால என்ன சொல்லிருக்கா அப்படின்னா இண்டெக்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ இது இல்லாத இண்டெக்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் கிடையாது. இப்போ நான் இந்த ப்ரோகிராமை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இண்டெக்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ இப்படிதான் நீங்க வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்ற அந்த மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையா நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸிஸ்ட் அப்படின்ற அந்த மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து நிறைய எலிமெண்ட் இருக்கு. அதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்ற அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சோ இது எப்படி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த if ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த dbms_output லைன்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு, அதாவது emp_tab அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அதனால டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த ப்ரோகிராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 1 அப்படின்றத காட்டுது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்றது இருக்கு, அதனால நமக்கு 1 அப்படின்றத காட்டுது. ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிள் இதுல நான் வந்து கமெண்ட் அவுட் பண்றேன். இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 அப்படின்றத காட்டும். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 3ல இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து 3 அப்படின்றத காட்டும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா லாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ்ல லாஸ்டா இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பதில் நான் வந்து லாஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? லாஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் இந்த ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 6 அப்படின்றத காட்டுது. ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 6 அப்படின்றது இருக்கு. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஓகேவா? சோ நீங்க வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ்ல கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? அதாவது இண்டெக்ஸ் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சீக்வன்ஸ்ல கொடுத்துருக்கீங்க,
அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அது காட்டுது, லாஸ்ட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் காட்டுதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகேவா? ஆனா அது அப்படி காட்டாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் அதாவது 4th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ நான் என்ன பண்றேன், கட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது கீழே வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 6 அப்படின்றத காட்டும். ஓகேவா? அதாவது இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சீக்வென்ஸ் ஆர்டர் மேட்டர் கிடையாது, அது இண்டெக்ஸ் ஆர்டர் தான் அதுக்கு மேட்டர். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம எந்த இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதுல கடைசி இண்டெக்ஸ் என்னவோ அது ஒண்டி தான் நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா பிரேயர். பிரேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூல இருக்கோம், அந்த வேல்யூக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து பிரேயர் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? சோ நீங்க வந்து பிரேயர் அப்படின்றது கொடுத்துட்டீங்க, எந்த எலிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள இண்டெக்ஸ் வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 4 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது எனக்கு 4th இண்டெக்ஸ்க்கு முன்னாடி என்ன இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபைண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ நான் அது கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 அப்படின்றது காட்டுது. ஓகேவா? ஏன்னா நம்ம 4th இண்டெக்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 3rd இண்டெக்ஸ் தான் இருக்கு, அதனால 3 அப்படின்றத காட்டுது. ஓகேவா? அதே இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிரேயர் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு இதுல வந்து நான் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த 4th அடுத்தது என்ன இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 4th அப்படின்ற இந்த இண்டெக்ஸ்க்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6th இண்டெக்ஸ் இருக்கு, அதனால நம்மளுக்கு வந்து 6 அப்படின்றத காட்டுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து பிரேயர் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த மெத்தட். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா லிமிட். லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கு, அந்த கலெக்ஷன்ல நம்ம ஒரு லிமிட் கொடுத்துருப்போம், அந்த லிமிட் எந்த லிமிட் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம லிமிட் அப்படின்ற அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம VRL யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து லிமிட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம இதுல லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்றது கொடுத்துருக்கோம். சோ இப்போ இதுல வந்து லிமிட்ல வந்து 4 அப்படின்ற அந்த ரிசல்ட் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்றது வருது. ஓகேவா? அதே நான் இதுல வந்து 40 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 40 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம என்ன VRL என்ன லிமிட் கொடுத்துருக்கோமோ இல்லைன்னா என்ன சைஸ் லிமிட் கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதே இது நம்ம வந்து இந்த அசோசியேட்டிவ் அரேவோ இல்லைன்னா இந்த நெஸ்டட் டேபிளோ நம்ம லிமிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து நிறைய எலிமெண்ட் இருக்கு, அது கூட நான் வந்து அடிஷனலா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா எனக்கு வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதுல வந்து அடிஷனலா வந்து நிறைய எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ஆஃப் n அப்படின்றத மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சோ இத பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுல இந்த VRL வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் n அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 2 எலிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக 2 அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த 2க்கு அடுத்தது புதுசா ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வெறும் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். சோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புதுசா ஒரு நல் எலிமெண்ட் வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு, அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரமி அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நான் இதுல கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம வந்து 3 அப்படின்றத காட்டும். ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து 3 எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? அதனால எனக்கு 3 அப்படின்றத காட்டுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து எக்ஸ்டெண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா ட்ரிம் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதுல கடைசியா இருக்க எலிமெண்ட் எனக்கு வந்து ரிமூவ் பண்ணணும், அந்த எலிமெண்ட் அந்த கலெக்ஷன்ல இருந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ட்ரிம் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ட்ரிம் ஆஃப் n அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அத்தனை எலிமெண்ட்ஸ் கடைசில இருந்து நம்மளுக்கு ட்ரிம் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ட்ரிம்மோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? சோ ஓகே, இது நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெஸ்டட் டேபிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேரியபிள் இருக்கு, அதாவது emp_tab அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. சோ அந்த வேரியபிள் நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா இந்த dbms_output.put_ லைனுக்குள்ள வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ட்ரிம் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ட்ரிம் அப்படின்றது கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் காப்பி பண்ணி இதுல வந்து திருப்பி வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? அதாவது எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட், நம்ம ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதனால 6 அப்படின்றத காட்டுது. நம்ம ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம ட்ரிம் யூஸ் பண்றோம் அப்படின்னா கலெக்ஷன்ல இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ட்ரிம் ஆஃப் n அப்படின்றத கொடுக்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரிம் ஆஃப் 2 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து
ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி 6 இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6 அப்படின்றது காட்டுது. நான் ட்ரிம் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா எனக்கு கடைசி 2 இண்டெக்ஸை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து எனக்கு 4 இண்டெக்ஸ் இருக்கு இல்லைன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ரிம்மோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா delete. ஸோ delete அப்படின்னா என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு கலெக்ஷன் இருக்கு. அந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் நான் delete பண்ணணும் அப்படின்னா நம்ம delete அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? இல்ல நான் அந்த கலெக்ஷன்ல கொஞ்சம் அதாவது 2-3 எலிமெண்ட்ஸ் நான் delete பண்ணணும் அப்படின்னா அது எந்த எலிமெண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா அது delete of n அப்படின்ற அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த trim அப்படின்றதுக்கு பதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா delete அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் delete அப்படின்றது கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 and 0 அப்படின்ற 2 வேல்யூ எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம delete பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 6 இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுது. நீங்க delete பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட வந்து இண்டெக்ஸே கிடையாது, அதாவது எலிமெண்ட்ஸே கிடையாது அப்படின்றதுக்காக 0 அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து delete. ஓகேவா? அதே இது நான் delete of 3 அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் delete of 3 அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் delete பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 6 இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு. நீங்க delete of 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 3rd இண்டெக்ஸை நீங்க delete பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 5 அப்படின்றத காட்டுது. ஓகேவா? ஸோ நீங்க delete of 3 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா பர்டிகுலர், அதாவது நீங்க இந்த எலிமெண்ட் தான் உங்களுக்கு delete பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த எலிமெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க சொல்லணும். ஓகேவா? அதுதான் delete-ஓட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த ட்ரிம்முக்கும் delete-ஓட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா ட்ரிம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன்ல இருக்க கடைசி எலிமெண்ட்ஸ்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டே வரும். ஓகேவா? நீங்க trim of n அப்படின்னு கொடுத்தாலும் அது கடைசில இருந்து தான் delete பண்ணிட்டு வரும். அதாவது கடைசில இருந்து எனக்கு 2 எலிமெண்ட் வரைக்கும் delete பண்ணு, 3 எலிமெண்ட் வரைக்கும் delete பண்ண அப்படின்னா நம்ம trim of அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இல்ல நான் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, அந்த எலிமெண்ட்ல நடுவுல நான் ஒரே ஒரு ஸ்பெசிபிக் எலிமெண்ட் வந்து delete பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம delete அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த இடத்துல போயிட்டு நம்ம trim அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே இது நீங்க deleteல வந்து அந்த ஆர்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த பாராமீட்டர் நீங்க கொடுக்கல அப்படின்னா அந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் அது என்ன பண்ணும், delete பண்ணிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம நெஸ்டட் டேபிள்ல பார்த்தோம். ஓகேவா? இதே delete வந்து நம்ம VLL யூஸ் பண்றோம் அப்படின்னா VLL நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கலெக்ஷன் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ கலெக்ஷன்ல இவ்வளவு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்ல நம்மளுக்கு எங்கெங்க எப்பப்ப தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மெத்தட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கலெக்ஷன்ல உள்ள மல்டி செட் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.